வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு அழகான ஹேட். இதுக்கு தேவையானது ஒரு 2 கலர் உள்ளன். இப்போ நான் போடுற சைஸ் வந்து ஒரு 53 சென்டிமீட்டர்ஸ் வரும். உங்களோட ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸஸ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டாச்சு. மேஜிக் ரிங் போட்டு 2 செயின் போட்டாச்சு. 2 செயின் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா 11 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷெட்ஸ்னால் ஒரு தாட்டி ஓவர் பண்ணி அந்த சர்க்கிள்குள்ளே விட்டு திருப்பியும் 2 தாட்டி புல் அவுட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ அதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின். அப்படியே போட்டுட்டு வாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிக்கிறப்ப ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ரவுண்ட் போடணும். தேர்ட் ரவுண்ட் போட்டதுக்கு முன்னாடி இந்த யானை கட் பண்ணிட்டு செக்யூர் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணணும் நம்ம. இப்போ நான் இங்கே ஒயிட் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஜாயின் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைப் பண்ணால் நல்லா செக்யூராக இருக்கும். அதுக்கப்புறமா 3 செயின் போட்டுக்கோங்க. செகண்ட் ரவுண்டுக்கு 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஃபஸ்ட்டு 12 போட்டிருப்போம். இப்போ போடுறப்போ கவுண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 24 வரும் உங்களுக்கு மொத்தமாக. 12 டைம்ஸ் போடணும். இது கம்ப்ளீட் ரிப்பீட்டடாக 12 டைம்ஸ் போடணும். டபுள் க்ரோஷெட், ஒரு செயின். ஒவ்வொரு இதுலேயும் ஸ்பேஸ்லேயும் டபுள் க்ரோஷெட், ஒரு செயின். ஸோ 12 டைம்ஸ் போடணும். ஸோ வில் கெட் 24 டபுள் க்ரோஷெட்ஸ். மெயினாகவே இதில் ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட்ஸ் தான். இது முடிச்சாச்சு. இந்த ரோ முடிச்சப்பறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் 3 செயின் போடணும். 3 செயின் போட்டுட்டு அதுக்கு 3 டபுள் க்ரோஷெட்ஸ், 2 செயின். இதையும் 12 டைம்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டபுள் க்ரோஷெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு 36 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும் மொத்தமாக. ஓகேவா? எல்லாமே அந்த ஸ்பேஸில் தான் போடணும். மிடில் ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த ஸ்பேஸில் தான் போடணும். முடிச்சப்பறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப 2 செயின் போட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 ரோ முடிஞ்சாச்சு. ஸோ அதனால் இதையும் கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொரு 2 ரோக்கும் ஒவ்வொரு கலர் வச்சுக்கலான்ட்டு ஆல்டர்னேட்டிவாக 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிங்க் யூஸ் பண்ணி இப்போ ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு பிங்க். இப்போ 5th and 6th ரோ போடணும். அப்படியேவும் இது போட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி நாட் டைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா செக்யூராக இருக்கும். இப்போ 5th ரோ பண்ணணும். நம்ம 5th ரோக்கு இப்போ பிங்க் கலர் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின். இது அப்படியே கண்டினியூஸாக எல்லா ஸ்பேஸ்லேயும் போட்டுட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின் இப்படி இருக்கும். நீங்கள் நல்லா எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போடுறப்ப இங்கே சிங்கிள் செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சிக்ஸ்த் ரவுண்டுக்கு திருப்பி 3 செயின் போட்டுக்கோங்க. 3 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின். ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின். உங்களுக்கு இந்த வீடியோ கிளாரிட்டி இருக்குன்னு நம்புகிறேன்.
எதா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் 2 ரோ முடிச்சாச்சு பிங்க்லேயும். ஸோ அதனால் இதையும் யானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th ரவுண்ட் போகணும். நம்ம 7th ரவுண்டுக்கு திருப்பியும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் மல்டி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் 3 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ 3 டபுள் க்ரோஷட், ஒரு செயின். ஸோ அதே மாதிரி இன்னும் 7th ரோ, இது 7th ரோ, 8th ரோ, 9th ரோ, 10th, 11th, 12th, 13th ரவுண்டு வரைக்கும் நீங்கள் இதே தான் சேம் ஃபாலோ பண்ணணும். 3 டபுள் க்ரோஷட், ஒரு செயின். ஸோ இப்படியே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக முடிக்க வேண்டியது 13th ரவுண்ட் வரைக்கும். ஓகேவா? 13 ரவுண்ட் முடிக்கணும். முடிச்சப்பறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் 3 செயின் போட்டுக்கோங்க. 14th 3 டபுள் க்ரோஷட், 2 செயின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 டபுள் க்ரோஷட், 2 செயின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 14th ரவுண்ட்லேருந்து 14th ரவுண்டில் 3 டபுள் க்ரோஷட், 2 செயின். ஸோ இதையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ 14 ரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஈவன் நம்பர்ஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும். 15th ரோக்கு போகணும். இப்போ 15th ரோக்கு திருப்பியும் ஒயிட்டாக ஒவ்வொரு தாட்டியும் டைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 15th ரோவில் 2 டபுள் க்ரோஷட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷட், ஒரு செயின். ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் இதே தான் பண்ணணும். 2 டபுள் க்ரோஷட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷட் செயின் இன் சிங்கிள் ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ்லேயே இவ்வளோத்தையும் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ 15th முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 16th இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ 3 டபுள் க்ரோஷட், 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. ஜஸ்ட் மேலே இருக்க செயின்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 2 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பேஸும் அந்த 2 டபுள் க்ரோஷட், 1 செயின் வருது இல்லை, ஸோ அதுலேயும் விடுற மாதிரி வரும். ஸோ 2 செயினை மேலே இருக்க செயின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 டபுள் க்ரோஷட், 2 செயின் ஸ்கிப் பண்ணி திருப்பி 3 டபுள் க்ரோஷட்ஸ். ஸோ இப்படியே ரவுண்ட் 16th கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் 17க்கும் சேம் 3 செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் க்ரோஷட், ஸ்கிப் 2 அண்ட் 3 டபுள் க்ரோஷட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அங்கே போடுற ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் போடுற
டபுள் க்ரோஷெட்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.